ஒரு இடம் விடாம தோட்டம் இறக்குடா. 10 வருஷம் வெட்டிச்சு செதறணும். எட்ரா கொக்கி. தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிடதோம் தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிட தகதோம். இப்பதான் வந்தான். அதுக்குள்ள இவ்வளவு அவசரமா எங்க போறான்? அமுதா சொல்லுமா. அண்ணே அண்ணே, இவ்வளவு நேரம் அப்பா நல்லா தானே தூங்கிட்டு இருந்தாரு. இப்போ திடீர்னு உடம்பெல்லாம் வேர்த்து நடுங்குறாருன்னு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு. அப்படியா? மாத்திரை எல்லாம் கரெக்டா கொடுத்தியா? மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டேன்னு. சரி, அப்பா பேசுறாருல்ல? அண்ணே பேசலாம் செய்யறாருன்னு, ஆனா வேர்த்துக்கிட்டே இருக்குன்னு. ஆனா மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாருன்னு. நான் தப்பு பண்ணிட்டேன். உங்க பேச்சை கேட்டு உங்களை தனியாவே விட்டுருக்க கூடாது. எல்லா தப்பும் என் மேலதான். சரி, நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி நம்ம வீட்டுக்கு வர சொல்றேன். தபரு, இப்பயும் நானும் கிளம்பி வரேன். அப்பாவை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோ, சரியா? தபரு, அமுதா, நீ எதுவும் பயப்படாத. அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது, சரியா? ஒருவேளை ரொம்ப அர்ஜென்ட்னா ஆம்புலன்ஸுக்கு நீயே ஃபோன் பண்ணு. நம்பர் இருக்குல்ல உங்ககிட்ட? சரி அமுதா, நான் கிளம்பி வரேன். சரிண்ணே. டாக்டர், தாவி குதிச்சு எங்க போய்கிட்டு இருக்கிறாரு நம்ம வீட்டு புது மாயிப்பிள்ளை. ஏய், அவன் பேசினதை பார்த்தா பெரியசாமிக்கு உடம்புக்கு முடியலன்னு நினைக்கிறேன். காலையில ஆபீஸ்ல இருந்து கிளம்பி போனதுக்கும் இதான் காரணம் போல இருக்கு. எவ்வளவுதான் விஷயமா? நான் கூட நீ ஏதோ பெரிய எறைய பாஞ்சு புடிச்சதையாக்கும் நினைச்சேன். டேய் நாச்சி, பசிச்சவனுக்கு கண்ணில் பட்டதெல்லாம் எறதான். கபிலனோட அப்பாவுக்கு முடியலன்னு புனிதா கிட்ட கூட சொல்லல. அத நீ கவனிச்சியா? ஆமால, பெரியசாமிக்கு உடம்பு சரியில்லைன்னா அத புனிதா கிட்ட சொல்லி இருக்கலாமே. எதுக்காக இந்த விஷயத்த பெரிய ரகசியம் மாதிரி மறைக்கணும்? ரகசியம் இருக்கு நாச்சி. மாமனாருக்கு முடியலன்னா மருமக துடிச்சு போயிடுவாள்ல. அது புருஷங்காரனுக்கு தெரியாதா என்ன? அதான் பொண்டாட்டிக்கு தெரிய வேண்டான்னு அத மறைச்சிருக்கான்னு நினைக்கிறேன். பரவாயில்லடா, புனிதா வாக்கப்பட்ட குடும்பமே ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க போல. அந்த நல்லவங்க சகவாசம் நமக்கு ஒத்து வராதுப்பா. அத விட்டு சொல்லு. இந்த உப்பு பெறாத சமாச்சாரத்தை வச்சு நீ என்ன ஊருகா போட போற? அத சொல்லு. டேய், உனக்கு தான் அது உப்பு பெறாத சமாச்சாரம், எனக்கு அப்படி இல்ல. அவன் அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு தெரிஞ்சா இந்த பிறந்த நாளை சிறப்பா கொண்டாட முடியாதுன்னு தெரிஞ்சுதான் கபிலன் புனிதா கிட்ட உண்மைய மறைச்சிருக்கான். நாம இப்ப என்ன பண்ணணும்? அதையும் நீ தான் சொல்லணும். கபில மறைச்ச உண்மைய நாம பொய்யாக்கணும். புரியலையம்மா? கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்றேன். நாம எதுக்காக காத்திருந்தோமோ அது இன்னைக்கு நடக்க போகுது. ஆமா, மரகதா எங்க இருக்கா? இப்ப எதுக்கு இத கேக்குற நீயே? டேய், கேட்ட கேள்விக்கு நேரா பதில் சொல்லு. எதிர்கேள்வியெல்லாம் என்ன கேட்காத. அவ எங்கம்மா இருப்ப? இந்த நேரத்துல அவ ரூம்ல தான் இருப்ப. இது என்னம்மா கேள்வி இப்போ? ஆனா எம்மோ, அங்க உன் மாப்பிள்ளையெல்லாம் இருப்பாரு. அங்க இந்நேரத்துக்கு போனோம்னா என்ன ஏதுன்னு கேட்டு கேள்வியாலேயே குடஞ்சல்ல எடுப்பாரு. அவர் ஒரு முக்கியமான வேலையா வெளியில போயிருக்காருடா. ஆமா இல்ல, மறந்துட்டேன். அவர் வீட்டுல எல்லாம் இருக்கிறது நமக்கு ரொம்ப வசதியா போச்சு. எம்மோ, நீ என்ன பண்ண போற, என்ன பேச போற, என்ன செய்ய போற? கொஞ்சம் எனக்கு தெளிவா சொல்லு. அப்பதானே நானும் உன் கூட சேர்ந்து சரியா ஒத்துத முடியும். டேய், நான் என்ன சொல்றேனோ நீ அதை அப்படியே காதல்